நான் நாளைக்கு கும்பிட்டுக்கிறேன். என் மகன் எம்பூட்டு அழகா வாத்து மாதிரி நடந்து வரேன். இந்த அப்பச்சி சீப்பு அசக்காதம்மா. அந்த மூக்கு கண்ணாடிய மாட்டின உடனே எங்க அப்பச்சி ஆட்டமே ஒரு ராச கலை அப்படியே தூக்கிருச்சு. ஏண்டா வேலை கிளம்புறோம், எங்க புறப்பட்டீங்க? இப்படி புறப்படும் போது எங்க போறீங்க கேட்டா போற காரியம் உருப்பிடுமா? ஆமா, இவ பெரிய மந்திரி, பேச வேண்டிய இடத்துல பேசி வைகை ஆத்து தண்ணியை கொண்டு வர புறப்பட்டாக. நான் தடுத்து நிறுத்திவிட்டேன். ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த சீப்பை கொண்டு போய் எடுத்த இடத்துல வைப்போ. அம்மா, இவரோட 25 வருஷம் எப்படி குடும்பம் நடத்தினேன்? என்ன இப்படி பண்ணிவிட்டியே? இன்னைக்கு காலையில இருந்து புள்ள எம்பூட்டு சந்தோஷமா இருந்தேன். அவனை திட்டி அம்புட்டையும் கெடுத்துப்பிட்டியலே. என்ன பெரிய சந்தோஷம்? ஆமா, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேப்பியலே. இன்னைக்கு தானே எங்க அண்ணன் மக பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வாரா. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இவன் அவளை பார்த்து 2-3 வருஷம் ஆகுதுல்ல. அதனால என்னைக்கு இருந்தாலும் இவனுக்கு அவ, அவளுக்கு இவன்னு உங்க ஆத்தா தானே சொல்லிட்டு செத்தாக. அவ ஊருக்கு திரும்பி வாராளே, இவன் டேசல்ல போய் ரயிலுக்கு முன்னாடி நிக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் போறேன். அம்மா, அனாவசியமா அவர்கிட்ட என்னம்மா பேச்சு? அன்பு, காதல், பாசம், ஆசை இதெல்லாம் வீச என்ன விலைன்னு கேக்குற மனுஷன் எந்திரமா இவரு. ஓ அப்படியா? நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? கேளுங்க. நீயும் அந்த பொண்ணு ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்க? ஆமா. உனக்கு 3 கிளாஸ் கம்மியா தானே சேர்ந்தா? ஆமா. உனக்கு கீழே படிச்சு, உன்னோட கூட படிச்சு, உனக்கு மேல படிச்சு, இப்ப பட்டணத்துல போய் படிச்சுட்டு வராளே, உன்னால ஒரு 10வது தாண்ட முடிஞ்சுதா? நான் என்ன பண்றது? எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் ஒழுங்கா படிக்கல. அதான் என்னையும் மேல் கிளாஸ் போக விடல, அவரும் மேல் கிளாஸ் போல. இப்ப நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோமே. ஆமா, நெசந்த. ஐயோ, லேட் ஆயிடுச்சு. ஒரு 2 ரூபா கொடு. எதுக்குடா 2 ரூபா? உமா ஊருக்கு போற அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஆசையா அதிர்சமும் வெள்ள பணியாரமும் கேட்டுச்சு. நான் ஓடி போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள பைலட் பச்சை கொடி காட்டிட்டாரு. ரயில் போயிடுச்சு. அப்பச்சி, அவங்க பைலட் இல்ல, கண்டக்டர். கண்டக்டரா? ஆமா, அம்மாவுக்கு பையனுக்கும் கண்டக்டர் கப்பல் ஓட்டுவாரு, பைலட் பச்சை கொடி கட்டுவாரு. படிக்காத ஜன்மங்கள். அதுவா இப்ப முக்கியம்? உமா அன்னைக்கு ஆசையா கேட்ட அதே அதிர்ஷ்டம் வெள்ள பணியாரத்தோட போய் நான் உமா வரவேற்கணும். சரியா இருக்கு. 2 ரூபா கொடுங்க கொடுங்க. அடே, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா, உடம்புல ஓடுறது உண்மையான செட்டி நாட்டு ரத்தமா இருந்தா,
நீ இந்த கானாடு காத்தான் காட்டமூத்து செட்டியாருக்கும் அவன் பொண்டாட்டி திருக்கோகர்ண திருபுர சுந்தரிக்கும் பிறந்த மகனா இருந்தா நீயே சம்பாரிச்சு அந்த பொண்ணுக்கு வெள்ள பணியாரமும் அதிர்சமும் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். அடி ஆத்தி, திருக்கோகர்ண திருபுர சுந்தரியா? யார் அவங்க? அப்பா, இத்தனை நாளா நான் உனக்கும் அம்மாக்கும் பிறந்தவன் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா பேரு வளையப்பட்டி வள்ளியம்மன். ஆனா நீ என்னடான்னா திருக்கோகரன்னு திருபுர சுந்தரிங்கிற. இப்பதான் புரியுது புதுக்கோட்டைக்கு நீயே அடிக்கடி வியாபார விஷயமா போயிட்டு வரேன்னு. அங்க ஏதோ ஊழல் நடந்திருக்குது. உங்ககிட்ட நான் 2 ரூபா பணம் வாங்கினா நான் என் உமா கிட்ட கொடுக்கறதுக்கு போயில வேற யார்கிட்ட கொண்டு கொடுத்துருவேன். அதனால அந்த பாவப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை. நானே உழைச்சு சம்பாதிச்சுக்கிறேன். வரேன். எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. யார் அது திருக்கோகர்ண திருபுர சுந்தரிங்கிறவங்க? வாய் தவறி சொல்லிவிட்டேன், விடுங்கிறேன். வாய் தவறி சொன்ன பேரா தெரியல. திருபுர சுந்தரின்னு யாரும் ஒருத்தர் இருக்காங்க. வாங்கண்ணே, என்ன சாப்பிடுறீங்க? சிங்கிள் டீ 40 காசு, ஸ்பெஷல் டீ 20 காசு. உங்களுக்கு என்ன வேணும்? 2 ரூபா வேணும். கடனா கொடுங்க, சம்பாதிச்சானே திருப்பி கொடுத்துறேன். எந்திரியா? பெஞ்ச தைக்காத எந்திரியா? ஏன்பா பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்க, பிச்சை எடுக்கிறீங்க. வெக்கமே இல்ல. ஏங்க டிவியை துப்பிக்கிறீங்க? எனக்கு என்னங்க வெக்கம்? நான் தான் படிக்காதனாச்சே. அப்படியா? சரி, நான் ஒரு வேலை சொல்றேன். சரியா? சொல்லுங்க. கீழே வண்டி இருக்குது. இங்க இல்லையா? அங்க. அங்கயா? அத போய் கழுவு. 2 ரூபா தரேன். 2 ரூபா தருவீங்களா? ரொம்ப நன்றிங்க. படையா 2 ரூபால கழிச்சுக்கங்களேன். இந்த வண்டியை கழுவி என்ன பண்ண போறீங்க? யோ, அது இல்லையா, குளத்துக்கிட்ட பாரு. ஐயோ, வண்டியை தானே கழுவ போறேன். இதுக்கே பயந்து ஓடுறாங்க. யாரோட வண்டி தாங்க குட்டையில நிக்குது? நம்ம வண்டி தானே. நீதான் அந்த பையனை வண்டி எழுத சொன்னியா? ஆமாங்க, பையனை பார்த்தா ஏயா தெரிஞ்சு பாவம் போகட்டும் தான். கானாடு காத்தான் காத்தமுத்து செட்டியாரோட பையனை வண்டிகளை வச்சல என்ன தைரியமா உனக்கு? சிலம்பரம், ஒரு பொருளை எடுத்தா மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன்? ஐயோ, இந்த இடத்துல இருந்து டீ கடையை காணுமே. யாராவது இங்க இருந்து டீ கடையை பாத்தீங்களா? வண்டியை கை விட்டு வரதுக்குள்ள டீ கடையை காணுமே. 10 ரூபா. தலைவரோட படம் கூட பணம் கொடுக்குது. நீங்க வச்ச 10 ரூபாயை தான் உங்க பையன் எடுத்துக்கிட்டாருங்களே. நான் அந்த கடையை மறுபடியும் போட்டுங்களா? ஒன்னு யாரா கடை எடுக்க சொன்னது? மறுபடியும் போட்டுக்க போ. சரிங்க. ஐயா ஐயா, தண்ணி மாதிரி என்ன கட்டி போட்டுருக்கீங்களே, கட்ட ஊத்து விட்டுருங்க. வண்டி எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க. ஐயா ஐயா. பொன்னழகி, ரயில 30 நிமிஷம் தாமதமா வருதா? காருக்குள்ள உட்கார்ந்து இருப்போமா இல்ல ஸ்டேஷனுக்குள்ள போய் சிமெண்ட் பெஞ்சில உட்காருவோமா? காரை எடுங்க, கலப்புக்கு போய் காப்பி குடிச்சிட்டு வந்துருவோம். சரி. என்னத்த கிளம்பிட்டீங்க? உமா வல்லியா? இப்பதான் தகவல் வந்தது. உமா ரயில்ல வரலையா, பஸ்ல வரலாம். பஸ் ஸ்டாண்டு தான் போயிட்டு இருக்கோம். அப்படியா? சரி, நான் ஏறிக்கிறேன். ஐயோ, உட்காராத. இப்பதான் சீட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். நீ உட்கார்ந்தா உடம்பு பூரா பெயிண்ட் ஒட்டிக்கும். இதோ 8 தூரம் 3/4 மைல் பஸ் ஸ்டாண்ட். ஒரே ஓட்டமா ஓடிட்டு வந்திருப்பா. எடுங்க வண்டிய, எடுங்கிறேன். அருண், மெட்ராஸ்ல நம்ம ஃப்ரீயா சந்திச்சிட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல
அது முடியாது. நீ ஏன் கவலைப்படுற உமா? எங்க அப்பாவோட மூட பார்த்துட்டு ஒரு நாளைக்கு விஷயத்தை நானே ஓபன் பண்றேன். அப்புறம் முறைப்படி பொண்ணு கேட்க உங்க வீட்டுக்கு அவரை நானே அனுப்பி வைக்கிறேன். ஓகே? Hi, Arun. Daddy. How are you? What's your journey? Let's go. ஹாய் மம்மி. மடி உமா, ஏ ராசாத்தி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கியா? உமா, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஓட்டருக்கு கூப்பிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்து சொல்லுங்க. ஓட்டரே. வா. ஓட்டரே. வாமா. ஓட்டரே. ஓட்டரே. நான் தான் போட்டுறேன்.